முழுக்க முழுக்க ரஷ்யான்ற ஒரு பெரிய திமிங்கலம் பவரை வந்து அதை அழிக்கணும், அதோட பவரை கம்மி பண்ணுறதுக்காக தான் நேட்டோன்ற உருவாச்சு. ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஹாய், நான் உங்கள் மகேஷ். நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, நேட்டோனா என்ன. நீங்கள் நேட்டோன்ற வார்த்தையை நிறைய இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, இந்த ரஷ்யா உக்ரைனோட வாரில் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நேட்டோ இந்த நேட்டோக்காக அடிச்சுக்கிறாங்களே ரஷ்யா உக்ரைன் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் நேட்டோன்றது இது வந்து புதுசு கிடையாது. இது வந்து ரொம்ப பழசு. 1949 இதோட வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணியாச்சு. அது எதுக்காக உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ரஷ்யான்ற ஒரு பெரிய திமிங்கலம் பவரை வந்து அதை அழிக்கணும், அதோட பவரை கம்மி பண்ணுறதுக்காக தான் நேட்டோன்ற உருவாச்சு. ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நேட்டோனா என்னன்னா, அதோட எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆஃப் ஆர்கனைசேஷன். அதாவது அட்லாண்டிக் ஓஷன் பகுதி ஒட்டி இருக்கிற எல்லா நாடும் பார்த்தீங்கன்னா இந்த நேட்டோ கண்ட்ரீஸில் இந்த நேட்டோ ஆர்கனைசேஷனில் சைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ப்ளஸ் அமெரிக்கன்ஸ், கனடா இவங்கெல்லாம் சேர்ந்து நேட்டோவில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இது கரெக்டாக எப்போ உருவாச்சுன்னு சொல்ல போனால், ரஷ்யா அமெரிக்காவோட கோல்டு வார் டைமில், அதாவது செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ரஷ்யா அமெரிக்கன்ஸோட கோல்டு வார் டைமில் இந்த நேட்டோன்றது பார்த்தீங்கன்னா பெரிய வேற லெவலில் உருவாகும். எதுக்குன்னா, ரஷ்யான்ற ஒரு பெரிய வந்து ஒரு பவரை வந்து அது கம்யூனிஸ்ட் தாங்கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் அடக்கணுன்றது வந்து பெரிய லெவலில் இந்த நேட்டோ வந்து உருவாக்குறாங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இது எப்போ உருவாச்சு சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் April 4, 1949 தான் இந்த நேட்டோ அமைப்பு வந்து உருவாக்குறாங்க. இந்த கண்ட்ரிஸ் சேர்ந்து சைன் பண்ணுறாங்க. இனிஷியலாக பார்த்து 12 கண்ட்ரிஸ் இருந்தாங்க. இதில் இனிஷியலாக இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அமெரிக்கா, கனடா சேர்ந்து ஒரு 12 கண்ட்ரிஸ் இனிஷியலாக சைன் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா, பெல்ஜியம்லாம் இருக்குது. இன்னமும் பெல்ஜியமில் பிரசல் சிட்டியில் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இனிஷியலாக 12 இருந்தது கண்ட்ரிஸ் இருந்தது. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 2024 30 கண்ட்ரிஸ், 12லேருந்து 30 கண்ட்ரிஸ் உருவாயிருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கண்ட்ரிஸ் உருவானதுக்கு காரணம், இவ்வளோ கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து ரஷ்யாவோட கம்யூனிசம்ன்றது போவே கூடாது. இந்த நேட்டோட ஆஸ்பெக்டே என்னன்னா, பிரைமரியா அவங்களோட மிலிட்ரி தான். இப்போ இந்த 30 கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து மிலிட்ரிக்கு வந்து பயங்கரமாக எக்ஸ்பென்சிவாக பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுவாங்க. மிலிட்ரிக்கு ஏதாவது என்னன்னா, இந்த 30 நாட்டில் ஏதாவது இன்னொரு நாடு வந்து இந்த 30 நாடு வந்து ஏதாவது அடிச்சாங்க தொட்டாங்கன்னா, மீதி இருக்கிற 29 நாடும் பார்த்தீங்கன்னா அவங்கள சேர்ந்து அடிப்பாங்க. இதுதான் அவங்களோட பிரைமரி ஆஸ்பெக்டே. செகண்டரி என்னன்னா, உட்காந்து பேசுவாங்க. இந்த 30 கண்ட்ரிஸ்குள்ளே உட்காந்து ஒரு செக்யூரிட்டி கவுன்சில் வச்சு இந்த நாட்டுக்கு நாங்கள் செக்யூரிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பீஸ் டாக் ரெடி பண்ணுவாங்க. ஆக்சுவலி இது செகண்டரி தான். பட் இது அவங்க பெருசாக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட பிரைமரியே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நாடு வந்து ஒரு இன்னொரு நாட்டு மேலே தோடு போச்சுன்னா இந்த 30 கண்ட்ரிஸ் சேர்ந்து அந்த ஒரே ஒரு நாடு அடிப்பாங்க. இதுதான் அவங்களோட மெயின் ஆஸ்பெக்டே. இந்த 30 கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜிடிபியில் இயர்லி அவங்க கண்ட்ரி பட்ஜெட் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க ஜிடிபிலேருந்து எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்களோ, இந்த நேட்டோ கண்ட்ரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஜிடிபிலேருந்து 2% கொடுக்கணும். 2%னா நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் சின்ன காசுலாம் கிடையாது. அது லைக் எப்படி சொல்கிறது, லைக் $1 மில்லியன் அந்த மாதிரி டாலர்ஸ் பெரிய லெவலில் கொடுப்பாங்க ஃபண்ட்ஸ். அவங்க 2%ன்றது ரொம்ப பெரிய விஷயம் அவங்க ஜிடிபிலேருந்து. எவ்வளோ நாடு கொடுத்தாலும் போலாண்ட், ஃபின்லாண்ட், ஸ்வீடன், லைக் குரோஷியா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 2%ன்றது மினிமம். 2% கீழே கொடுக்கலாம். பட் அவங்களோட கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரி இந்த 30 நாடும் பார்த்தீங்கன்னா ஒரு 2% கொடுக்குன்ற ஒரு கண்டிஷன். இதில் ஒரு நாடு மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஜிடிபிலேருந்து கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க மிலிட்டரியும் இருக்க மாட்டாங்க. அது எந்த கண்ட்ரினா ஐஸ்லாண்ட். ஏன்னா அவங்க வந்து இதில் பொலிட்டிக்கலாக சப்போர்ட் பண்ணுவாங்க 30 கண்ட்ரிஸ்க்கு. அவங்ககிட்ட இன்னும் அந்த மிலிட்டரி யூஸ் பண்ண ஒரே நாடு வந்து ஐஸ்லாண்ட் தான். இதில் ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் 22% பார்த்தீங்கன்னா இந்த நேட்டோக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் அவங்க ஜிடிபிலேருந்து 22% கொடுக்குறாங்க. 22% எவ்வளோ பணம் பாருங்கள். மற்ற நாடு எல்லாமே 2% கொடுக்குறாங்க. ஒரே ஒரு நாடு மட்டும் 22% தராங்க நேட்டோக்காக. அமெரிக்கா வந்து 22% தராங்க. முழுக்க என்னன்னா, அவங்களோட எல்லா விதமான கட்டமைப்பும் மிலிட்ரி டிஃபென்ஸை வந்து எப்பவுமே ஓங்கி இருக்கணும். எல்லாம் எங்கள் நாடை தொட்டாங்க இவ்வளோ நாடு வரும். அதாவது ரஷ்யா மட்டுமே கிடையாது, ரஷ்யா போன்ற கம்யூனிஸ்ட் கண்ட்ரி எல்லாம் ஏதாவது ஒன்றா சேர்ந்து யார் வந்தாலுமே இவங்க கை எப்பயும் ஓங்கி இருக்குன்ற மாதிரி இவங்களோட புது வெப்பன்ஸ்லாம் தயாரித்து இவங்களோட பட்ஜெட் பண்ணால் மிலிட்ரி டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த நேட்டோவோட நோக்கமே என்னன்னா, சோவியத் யூனியனோட கம்யூனிசம் எங்கேயும் வளர்ந்துடக்கூடாது. சோவியத் யூனியன்னா அந்த காலத்தில் பேர் வந்து சோவியத் யூனியன், இன்னைக்கு நம்ம ரஷ்யான்னு சொல்கிறோம். ரெண்டும் ஒன்று தான். சோவியத் யூனியன் வந்து உடஞ்சது. அது உடஞ்சதுக்கப்புறம் தான் ரஷ்யான்னு ஒன்று உருவாகுது. ஸோ ரஷ்யாவோட கம்யூனிசம் தடுக்கணும், அவங்களோட ஐடியாலஜிஸ்ட் வந்து எங்கேயுமே வளரவே கூடாது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நேட்டோன்ற நாடு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த அளவுக்கு வந்து உருவானது. எதுக்குன்னா அந்த கம்யூனிசம் தான் வளரவே கூடாதுன்றது ஒரு விஷயம். செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கை ரொம்ப ஓங்கி இருந்தது. அவங்க எப்படி சொல்கிறதுன்னா பெரிய அளவில் ஓங்கி இருந்தது.
ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அந்த கம்யூனிசம் பரவச்சு. இதை பார்த்து அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு என்னடா இது, ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்த கம்யூனிசம் பரவுதே. ஏன்னா அவங்களுக்கு பொதுவாக அந்த கம்யூனிசமே அவங்களுக்கு பிடிக்காது. எப்படின்னா அவங்க எப்பவுமே முதலாளி வர்க்கம், எப்பவுமே நான் முதலாளி இருக்கணும், முதலாளியாகவே இருக்கணும், இன்னைக்கு மற்றவங்க எல்லாம் கீழே இருக்குன்றது அவங்களோட எண்ணம். அது அவங்களோட ஐடியாலஜிஸ், அதுதான் கேபிட்டலிசம். ஸோ இந்த கம்யூனிசமோட ரஷ்யோட கம்யூனிசம் வந்து ஈஸ்டர்ன் யூரோப்பியன்லாம் ரொம்ப பெரிய பரவும் போது அமெரிக்கா பார்த்து ரொம்ப பயந்து என்ன பண்ணாங்கன்னா, சரி ரஷ்யாவோட ஆளுமையை குறைக்கணும், அவங்களோட கம்யூனிசம் அடைச்சிட்டு குறைக்கணும். இதுக்காக உருவாக்கப்பட்டது தான் நேட்டோ. ஸோ இதுக்கு பயங்கரம் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த நேட்டோ கண்ட்ரிஸ் பட்ஜெட் மிலிட்டரி லெவலில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸ்பென்சிவாக அங்கே நிறைய செலவு பண்ணுவாங்க. இதனால தான் என்றைக்குமே ரஷ்யாவுக்கும் நேட்டோக்கும் ஆகாது. எப்படி இந்தியா பாகிஸ்தான்ற எப்பவுமே எதிரினாலோ அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் நேட்டோக்கும் ஆகாது. இந்த நேட்டோட முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. இந்த நேட்டோ கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒப்பந்தம் போட்டாங்க. என்ன ஒப்பந்தம்னா ஆர்டிகல் 5. ஆர்டிகல் 5 என்ன சொல்ல வருதுன்னா, ஏதாவது ஒரு நாடு நம்மளை தொட்டாங்கன்னா எல்லா நாடும் சேர்ந்து நம்மளை போய் அவங்கள வந்து அடிக்கணும். அது பொலிட்டிக்கலாகவும் சரி, தென் மிலிட்ரி சைடும் சரி, நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம ஓங்கி இருக்கணுன்றது அந்த ஆர்டிகல் 5 சொல்லப்படுது. ஸோ இது நான் லாஸ்ட் டைமில் நீங்கள் வந்து கண்டிஷன் சைன் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு நாடு வந்து நாங்கள் அந்த டைமில் வரமாட்டோம், எங்கள் கண்ட்ரியில் இந்த சுச்சுவேஷன் இருக்குது, எங்கள் கண்ட்ரியில் பொலிட்டிக்கல் இஷ்யூலாம் இருக்குது, நாங்கள் அதெல்லாம் வரமாட்டோம் அப்படின்னு அந்த டைம் சொல்லக்கூடாது. ஆஸ் பர் ஆர்டிகல் 5 நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா ஒரு நாட்டுக்கு ஏதாவது ஒரு ஆச்சுன்னா நீங்கள் எல்லா நாடும் வரலாம். இந்த நேட்டோ நாடெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய ஒப்பந்தம் போட்டாங்க ஆர்டிகல் 5 சொல்லிட்டு. நேட்டோ ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு 70 years ஆச்சு. பட் 70 yearsல எப்போ இந்த ஆர்டிகல் 5 யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரியும் அந்த 9/11 அட்டாக்னு சொல்லிட்டு அமெரிக்காவில். கரெக்டாக சொல்ல போனால் செப்டம்பர் 11 2001 ஆப்கானிஸ்தானோட பின் லேடன் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளைட் டெரரிஸ்ட்லாம் வந்துச்சு அமெரிக்காவோட ட்வின் டவர் அடித்தாங்க. எல்லாருக்கும் நிறைய தெரியுங்க. அதை அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, அது அமெரிக்கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரேஸ்லாம் பண்ணி எக்ஸாக்டாக கரெக்டாக ட்ரேஸ் பண்ணி எங்கேருந்து வந்துச்சுன்னு ட்ரேஸ்லாம் பண்ணி அப்போது கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ஓகே, இது அல் கொய்தா பின் லேடனோட டீம்ல வந்து கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளே போகிறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ 70 yearsல பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 5 அப்போ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் அமெரிக்கன்ஸ் போய் ஆப்கானிஸ்தானில் பூந்து அடிக்கிறாங்க. அமெரிக்கன்ஸ் மட்டும் இல்லை, அமெரிக்கா கூட இருக்கிற எல்லா நேட்டோ கண்ட்ரிஸ் லைக் யூகே, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், குரோஷியா, போலாண்ட் எல்லானோட ராணுவம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் போயிட்டு அவங்களோட அல் கொய்தா டெரரிஸ்ட் அகெயின்ஸ்டாக பார்த்தீங்கன்னா பெரிய தாக்குதல் நடத்துகிறாங்க. ப்ளஸ் உண்மை என்ன சொல்ல போனால் அங்கே இருக்கிற நிறைய பொதுமக்களை நிறைய மிஸ்யூஸ் பண்ணாங்க. பட் இது எங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இங்கே உங்களுக்கு மீடியாவில் வந்துடுறது. ஏன்னு சொன்னால் யூரோப்பியன்ஸ் ஆல்வேஸ் தி பெஸ்ட், யூரோப்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க தான் சூப்பர் அப்படின்ற மாதிரி எதுக்குமே இவ்வளோ வருஷங்கள் இப்படி தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. அவங்க நிறைய மிஸ்யூஸ் பண்ணாங்க மக்களை. மிஸ்யூஸ் பண்ணதுக்கப்புறம் தென் அவங்க அல் கொய்தா டெரரிஸ்ட்லாம் அடித்தாங்க, எல்லாம் போனாங்க வந்தாங்க. கடைசியாக பின் லேடன் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பார்டரில் இருந்தார், கண்டுபிடிச்சி அடிச்சிட்டாங்க. அந்த டைமில் மட்டும்தான் இவ்வளோ வருஷத்தில் நேட்டோ ஸ்டார்ட் ஆகி 7 years ஆகி அந்த ஒரு டைமில் மட்டும்தான் ஆர்டிகல் 5 அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன தெரியுதுன்னா, இன்னமும் இவ்வளோ வருஷங்கள் ஆகியும் இந்த முதலாளி வர்க்கம், இந்த கேபிட்டலிசம்ன்ற ஒரு வார்த்தை, இந்த முதலாளி வர்க்கம் இன்னும் ஓங்கி இருக்கு. அவங்க எப்படின்னா அவங்க வந்து எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குன்றவங்களுக்கு என்னெல்லாம் கிடையாது. எப்பவுமே முதலாளியாகவே இருக்கணும், கீழே இருக்கணும். முக்கியம் பார்த்தீங்கன்னா ஏஷியன்ஸ் அவங்க என்றைக்குமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏஷியன்ஸ் வந்து எப்படியோ ஒரு மாதிரி கீழே தான் வச்சுப்பாங்க. இதுதான் உண்மையே கூட. லைக் ஈகோஸ்டிக் கண்ட்ரி சொல்லுவாங்க யூரோப்பியன்ஸ் எல்லாமே. இவ்வளோ வருஷம் ஆகியும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு முதலாளி வர்க்கமே கை ஓங்கி இருக்கு. ஸோ இதோட பார்வை உங்களுக்கு எப்படி இருக்குன்றது கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். தென் மோரோவர் நிறைய பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க, தென் புக்ஸ் படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேட்டோன்றது என்னன்னு தெரியும். நிறைய எளிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேட்டோன்றத பெரிய டீட்டெயிலாக தெரியாது, இது எப்படி ஒரு வருஷம் ஸ்டார்ட்னு தெரியாது. ஸோ அவங்களுக்குலாம் அந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் நான் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணும்போது நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். நன்றி.